Hello friends, welcome to Miss Stitch Blouses. நம்ம வந்து நிறைய bridal blouse designs பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கு வந்து ரொம்ப கிராண்டான ஒரு bridal blouse design வந்து என் கையில இருக்கு. சோ இந்த டிசைன் வந்து நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். கிராண்ட் அப்படினா எதனால சொல்றோம் அப்படினா அவ்ளோ வர்க் இருக்குதுல. இந்த டிசைன் பாக்கும்போது இது கிராண்ட் டிசைன் நானே சொல்ல தேவையில்லை. பார்த்த உடனே உங்களுக்கே புரியும். அந்த அளவுக்கு ஃபுல்லுமே டிசைன், எங்கேயுமே கேப் இல்ல, ஃபுல் டிசைன். பட் இதுல நான் யூஸ் பண்ணி இருக்கிற மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்ஸ், ஜர்தோசி இது ரெண்டு மட்டுமே வச்சு பயங்கர ஒர்க் நான் பண்ணி இதை வந்து இந்த பிளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த பிளவுஸ் டிசைன் வந்து அடுத்து நம்ம க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு. இந்த மாதிரி கிராண்ட் டிசைன் நம்ம கிராண்ட் டிசைன் சொல்றோம். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதை நான் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை. இதுல எவ்வளவு வேலைகள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கூர்ந்து கவனிச்சீங்கன்னா புரியும். பயங்கரமான ஒரு ஹெவி ஒர்க் பிளவுஸ் இது. இதோட நெக் ஷேப்லாம் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக் ஷேப்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணி ரெடி பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த நெக் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா பாட் நெக், அதுலேயே வந்து இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக ரெடி பண்ணணும். அடுத்து வந்து டிசைன் பாருங்க, ஃபுல்லுமே வந்து ஃப்ளோரல் டிசைன், கொடி டிசைன். இதுல யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்ஸ், ஜர்தோசி இது ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ், ஜர்தோசி மட்டுமே வச்சு இந்த பிளவுஸ் ஃபுல்லுமே டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட இந்த கார்னர் இதெல்லாம் பாருங்களேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப புரியும். நான் சொல்றது ஈஸியா அவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு ட்ரெஸ் ஒவ்வொரு பிளவுஸும் நான் டிசைன் பண்ணும்போது சொல்லுவேன், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த எட்ஜஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் இருக்கணும். பாதியோட டிசைன் முடிஞ்சிடக்கூடாது, இல்லை வந்து கொஞ்சம் முன்னாடியே டிசைன் முடிஞ்சிடக்கூடாது. கரெக்டாக ஒரு ஃபுல் பிளவுஸ் வந்து டிசைன் பண்றோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபுல் இடமுமே ஆக்குபை பண்ணி நம்மளுக்கு டிசைன் இருக்கணும். எங்கேயுமே வந்து எம்டியா இருக்கக்கூடாது, இல்லை எங்கேயுமே டிசைன் வந்து ஒரு ஹாஃபா ஃபினிஷ் ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லுமே பார்த்து ரெடி பண்ண பிளவுஸ் இது. இதோட பேக் நெக் நீங்க பார்த்துட்டீங்க. அடுத்து ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவுமே வந்து சேம் டிசைன் தான், அப்படியே சேம் டிசைன். இதுல வந்து கொடி, லீஃப், ஃப்ளவர் அப்படி இருக்கு. ஃப்ளவர்லயுமே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று பீட்ஸும் ஜர்தோசியும் உள்ள மாதிரி ஒரு ஃப்ளவரு, அடுத்து வந்து ஜர்தோசி மட்டும் வச்ச மாதிரி ஃப்ளவரு. ஸோ இதுல வந்து பஃபிங் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு ஃபுல்லுமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்லாம் வந்து ஆரி எம்ப்ராய்டரி கத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியும். இவ்வளோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து இவ்வளோ சூப்பராக போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கு இந்த பிளவுஸு. இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க. இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.